குட் மார்னிங். இன்றைக்கி ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாங்க. சூப்பரான சைல்ட்ஹுட் ரைஸ் தாங்க கொடுத்துருக்கேன். தால் ரைஸும் அதுக்கு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி இன்றைக்கி தொட்டுக்கறதுக்கும் கொடுத்துருக்கேங்க. யாருக்கெல்லாம் இந்த பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். உண்மையாக சுட சுட சாதத்தில் நல்லா நெய் போட்டு இந்த பருப்பை விட்டு நல்லா அதை குழைய பிசைஞ்சு சாப்பிடும்போது சரிங்க. அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட இந்த தால் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் ஆச்சு தால் ரைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனுக்கு கொடுத்தேன். கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல, அதை எடுத்து பஜ்ஜி டைப்பில் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் 3 ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் போட்டு இந்த மாதிரி அழகாக அது எல்லாத்தையும் துவச்சி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூப்பரான கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். எப்போவுமே இந்த மாதிரி தால் ரைஸ்லாம் செய்யும்போது ஃப்ரை வச்சு சாப்பிட்டா தான் சூப்பர் எம்மி காம்பினேஷனில் இருக்கும். உங்களுக்கெல்லாம் அந்த பருப்பு சாதத்துக்கு கூட என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி. நல்ல ஒரு காம்பினேஷனில் அழகாக இன்றைக்கி காலையில் செஞ்சு கொடுத்தாச்சு. சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டோம். சாதம் தனியாக, தால் தனியாக எடுத்துகிட்டு போயிருக்கான். எனக்கு மத்தியானம் கலந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஒரு மாதிரி கெட்டியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேங்க. டேக் கேர். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய், டேக் கேர்.